பிப்ரவரி 3ஆம் தேதியோட தினமணி நியூஸ் பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் என்னன்னு பார்த்துடலாம். வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. திருக்குறள் எண் 512ல் தெரிந்த வினையாடல் அப்படின்ற அந்த அதிகாரத்தில் வந்த குறள் தான் இது. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கான திருக்குறள். இப்போ நியூஸுக்கு போகலாம். இந்திய மகளிர் உலக சாம்பியன் மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான T20 போட்டியில் கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. உலக சாம்பியனாக இந்தியா டீம் வந்திருக்கு. அது ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரயில்வே மின்மயமாக்கல் நூற்றாண்டு நிறைவு 100 வருஷத்தை கடந்து 100th இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த நாளை செலிப்ரேஷனாக ஒரு கண்காட்சி அமைச்சிருக்காங்க. அந்த கண்காட்சி எங்கே இருக்குன்னா, சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ரயில்வே இயக்கம் தொடங்கிய காலகட்டத்தில் நீராவி மூலம் நிலக்கரி இன்ஜின் மூலமாக தான் ரயில் இயக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா 1920 அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அவங்க எரிசக்தி அப்படின்ற விஷயத்தவே கொண்டு அவங்க மின்சார ரயில் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு இயக்கியிருப்பாங்க. 1920ல் தான் ஃபஸ்ட்டு அவங்க இந்த தொழில் புரட்சி அதெல்லாம் ஏற்பட்ட காரணத்தினால 1925ல் பிப்ரவரி 3ஆம் தேதி மும்பையில் விக்டோரியா முனையம் அப்படின்ற இடத்துல தற்போது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் சொல்கிறாங்க. அங்கேருந்து குர்லா அப்படின்ற இடத்து வரைக்கும், இங்கேருந்து மும்பையிலேருந்து குர்லா அப்படின்ற இடையில முதல் மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மும்பை டு தானே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரயில். இப்போ மும்பை டு குர்லா அதில் பார்த்தா விக்டோரியா அந்த இடத்துலேருந்து இயக்கியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொல்கத்தா, டெல்லி, சென்னை அப்படின்னு முக்கியமான நகரங்களெல்லாம் 1930ல் இயங்குகிற பணியும் தொடங்கியிருக்காங்க. தெற்கு ரயில்வேல முதல் முறையாக சென்னை கடற்கரையிலேருந்து தாம்பரம் இடையே அந்த மின்சார ரயில் இயக்கியிருக்காங்க 1931ல். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். தெற்கு சைடில் தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் இயக்கியிருக்காங்க. 1931 அந்த வாகில். தெற்கு ரயில்வேல 96% மின்மயமாக்கப்பட்டு இப்போ எல்லாமே அதிகமாக நமக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ட்ரெயினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அரக்கோணம், ஈரோடு, ராயபுரம் அந்த இடத்துலலாம் மின்சாரம் தயாரிக்கிற அந்த நிலையம் தொடங்கப்பட்டுச்சு. WA7 வகை இன்ஜின்கள்லாம் உற்பத்தி பண்ணி அதில் ட்ரெயின் இயக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ரயில்வேஸில் நடந்த புரட்சிகள். இதெல்லாம் கண்காட்சிப்படுத்துகிற மாதிரி நூற்றாண்டு நிறைவு கொண்டாடும் வகையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ரயில் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அந்த கண்காட்சியை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒயிட் காலர் குற்றங்களில் ஈடுபட்ட 291 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒயிட் காலர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஒயிட் கலர்ஸ் க்ரைம்னு இருக்குது, ஒயிட் கலர் ஜாப்னு இருக்குது, ஒயிட் கலர் க்ரைம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நிறைய கலர்ஸ் ப்ளூ, க்ரீன், அது மாதிரி எல்லோ, கோல்டு கலரில் கூட இருக்குது. இதெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ போலீஸ் எக்ஸாம்ஸில் அதிகமாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஒயிட் கலர்னால் என்ன, க்ரீன் ப்ளூனா என்ன அப்படின்ற கொஷின்லாம் யார் அந்த வேலையில் இருப்பாங்க, அந்த க்ரைமில் இருப்பாங்கன்றது, எந்த க்ரைம்னா என்னன்னு கூட கேட்கலாம். ஒயிட் கலர் க்ரைம்னா மோசடி வழக்கு, போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரிக்கிறது, வேலை மோசடி, வங்கி மோசடி, சிட் ஃபண்ட் மோசடி. ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை பறிக்கிற மாதிரியான செயல்கள் நடத்துவாங்க இல்லையா. ஒரு பெரிய இடத்துல அது நடக்குதுன்னா அந்த விஷயங்கள்லாம் ஒயிட் காலர் க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது ஒரு முக்கியமான நியூஸாக நீங்கள் எடுத்துக்காங்க. ஒயிட் காலர் என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட தெளிவாக அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தகவல் உரிமை சட்டம் விண்ணப்ப நடவடிக்கை கோப்புகள் 5 ஆண்டுகளுக்கு பராமரிக்க வேண்டும், தமிழக அரசு உத்தரவு. இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நிறையா பேர் அப்ளை பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. RTI, இங்கே RITன்னு இருக்குது, RTI அது கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 கொண்டு வந்திருப்பாங்க. ஜூன் 15 வாக்கில் 2005ல் ஃபர்ஸ்ட் அது நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னா ராஜஸ்தானில் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஒரு பெட்டிஷன் நம்ம RTIயில் போட்டிருக்கோம்னா அந்த பெட்டிஷன் பொறுத்த விஷயங்கள்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு ஃபைலாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக அடையாள அட்டை கொடுக்கணும். அப்புறம் நம்ம தொலைபேசி எண், மின்னஞ்சல், இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம்னா அதுக்கு நம்ம சைட்லேருந்து சில விஷயங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு நீ ஃபைல் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சீனா பாதுகாப்பு கவுன்சிலிங் சீர்திருத்தம் அவசியம்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச்சபை தலைவர் யாங்.
சொல்லியிருக்காரு. அவர் வந்து நம்ம அவர் இந்த பொது சபை தலைவர் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுக்கு பயணமா வந்து வர்றாரு. அப்படி வர்ற பட்சத்தில அவர் நெறைய இந்த மாரி நான் வர்றேன். 79வது தலைவரா வந்து இந்தியாவுக்கு அவர் மேற்கொள்ளும் பயணம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நெறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. இது வந்து 79 79வது ஒரு ஆளா வந்து வர்றாரு. நியூயார்க்ல அவர் அளித்த பேட்டி வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, உலகுல மிகப்பெரிய ஜனநாயக நாடான 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து இந்தியா இருக்கு. ஐநாவுல முக்கிய உறுப்பினரா வந்து இருக்கு. இப்போதைக்கு இருக்கு. இந்தியாவோட முன்னுரிமை, பன்முகத்தன்மை, எதிர்கால தொலைநோக்கு பார்வை, தெற்குலகின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டங்கள். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த இந்தியாவோட பயணம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கேமரூன் நாட்டினோட பிரதமரா வந்து 2013ஆம் ஆண்டுல வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காராமா. அப்போ வந்து நெறைய மாற்றத்த வந்து அவரு ஃபேஸ் பண்ணாராம் வந்துட்டு போன பிறகு. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அவர் வர்றதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்காருன்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஐநா சபை ஸ்டார்ட் பண்ணி 1945ல ஸ்டார்ட் பண்ணது. அது அப்ப இருந்து இப்ப 80வது ஆண்ட நிறைவு எட்டுது அது. ஸோ நெறைய வந்து சீர்திருத்தங்கள வந்து கொண்டு வரணும். நெறைய மாற்றங்கள கொண்டு வரணும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து நெறையா விஷயத்த வந்து இன்னும் முட்டுக்கட்டையாவே வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இந்தியா வந்து இந்தியா, ஜப்பான், ஜெர்மன், ஃப்ரான்ஸ் வந்து இந்த நாட்லாம் வந்து நிரந்தர உறுப்பினரா வந்து உறுப்பு நாடா வந்து சேர்த்துக்கிறணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் விஷயங்கள். பாதுகாப்பு கவுன்சிலிங்ல வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிங்ல அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்க மட்டும் தான் இப்ப வந்து நிரந்தர உறுப்பு நாடா இருக்காங்க. இப்ப இந்தியாவையும் இணைச்சுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவுல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வந்து 46.25% வந்து அதிகமா இருந்திருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் வந்து இப்ப நடந்திருக்கு. தெலுங்கானாவுல நடத்தியிருக்காங்க. நடத்துனது மூலமா வந்து யார் யார் எவ்வளோ எவ்வளோ இருக்காங்கன்ற லிஸ்ட் வந்து வந்துருச்சு. எந்தெந்த கம்யூனிட்டின்னு வந்திருக்கு. அந்த கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, அ எப்ப நடந்துச்சுன்னா, நவம்பர் நவம்பர் 6லேருந்து 50 நாள் கன்டினியூவா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த கணக்கெடுப்போட முடிவுல வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து 3.70 கோடி பேர்ல 96.9% வந்து 3,54,74,554 தனிநபர் வந்து இக்கணக்கெடுப்புல வந்து பங்கெடுத்திருக்காங்க. அதாவது மாநிலத்தில் உள்ள மொத்த குடும்பங்களான நியர்லி 2 கோடி கிட்ட கணக்குல கலந்திருக்காங்க. மக்கள் தொகையில 3.1 லட்சம் 16 லட்சம் பேர் வந்து தரவுகளே கிடைக்கல அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு சாதனையா அந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அத கருதுறாங்க. இது மூலமா வந்து சமூக, பொருளாதார, கல்வி, அரசியல் துறை வந்து ஈஸியா தரவுகள்லாம் நமக்கு வந்து சரியா பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நெறையா வந்து நமக்கு ஸ்கீம்ஸ்லாம் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பட்டியல் சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா, 61.84 லட்சம் பேர். பிசிக்கு அப்புறமா இவங்க தான் அதிகமா இருக்காங்க. 17.43% இருக்காங்க. அவங்க தான். ஃபர்ஸ்ட்டு பிசி இருக்காங்க. 46.25% வந்து பிசி இருக்காங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, 17.43 பேர் அதுக்கடுத்து இருக்காங்க. அப்புறம் இதர சமூகத்தினர் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து பட்டியல் சமூகத்தினர் வந்து 61.84 லட்சம். பழங்குடி சமூகத்தினர் வந்து 37.05 லேக்ஸ். அப்புறம் முஸ்லிம்ஸ் 35.76 லட்சம் இருக்காங்க. முஸ்லிம்ஸ் பொதுப்பிரிவினர் வந்து 8.80 லட்சமும், இதர சமூகத்தினர் வந்து 47.21 லட்சம் இருக்காங்க. இதுதான் வந்து மொத்த டேட்டா. மொத்த முஸ்லிம்கள் அப்படின்னு தனியா குடுத்துருக்காங்க. 12.56%. ஸோ வந்து பிற்படுத்தப்பட்டோர் தான் வந்து பிசி தான் வந்து அதிகமா இருக்காங்கன்றத இந்த தரவுகள் மூலமா தெரிய வருது. அடுத்தடுத்து லிஸ்ட்ல வந்து பார்த்துக்கலாம் நம்ம. இது ஒரு டேட்டா மாரி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 100வது ராக்கெட் வந்து செலுத்துனாங்க இல்லையா? அந்த சேட்டலைட் வந்து இப்போ கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இஸ்ரோ தகவல் குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வட்டப்பாதையிலேருந்து அடுத்த வட்டப்பாதையை கடக்க வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து அந்த வட்டப்பாதையை கடக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏதோ ஒரு சம்திங் வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கைக்கோள் வந்து 2025 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளா இருக்கு. ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் மூலம் ஜனவரி 29ஆம் தேதி ஆந்திரா மாநில ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்ணில செலுத்தப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது 100வது சேட்டலைட்ன்ற சாதனை நம்ம புரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, குகேஷ் பிரக்யானந்தா இணை முன்னிலை. 2 பேருமே ஈக்குவலா வந்து முன்னிலையில போயிட்டுருக்காங்க. டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் அந்த போட்டியில தான் 2 பேரும் ஈக்குவல் முன்னிலையில இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டுப் போட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? உத்தரகாண்ட்ல தேராகூன்ல நடக்கிற அந்த நேஷனல் கேம்ஸ் 38th நேஷனல் கேம்ஸ்ல கூடைப்பந்து, ஸ்குவாஷ், நீச்சல் இந்த 3லயுமே வந்து தங்கம் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. இந்த கேம்ஸ் மொத்தமா முடிஞ்சதுமே நான் வந்து தனியா யார் எவ்வளோ தங்கம் வாங்கியிருக்காங்கன்றத நான் அது ஒரு வீடியோவா போடுறேன். தமிழகத்துல மேலும் 2 ராம்சார் தலங்கள் அப்படின்னு அடுத்த நியூஸ். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. ராம்சார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். வருஷம் ஃபுல்லா ஒரு பகுதியில ஈரப்பதம் இருக்குதுன்னா, அது வந்து ஒரு
அதிகமாக பறவைகள் விலங்குகள் ஒரு நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ராம்சார் தலங்களாக வந்து அறிவிப்பாங்க நம்ம அரசு. அதுக்கான பாதுகாப்பு அதுக்கான ஒரு பராமரிப்புலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் February 2 வந்து உலக ஈரநிலங்கள் தினம். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம அந்த நியூஸில் பார்த்தோம். என்னென்னா உலக சதுப்பு நில தினமாக வந்து February 2 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐநாவில் அதை அறிவிச்சிருக்காங்க. அந்த 2 இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சங்கரன்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் அப்படின்னு 2 பிளேஸை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் ஏற்கனவே 18 ராம்சார் தலங்கள் உள்ள நிலையில் இப்போ அந்த ராமநாதபுரம் மாவட்ட சங்கரன்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயங்களுக்கும் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டது. 230.495 ஹெக்டர் பரப்பளவில் இருக்குது சங்கரன்கோட்டை அந்த இடம். அப்புறம் வந்து தேர்த்தங்கல்ன்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா 29.295 ஹெக்டார் பரப்பளவில் இருக்குது. இந்த சரணாலயம் வந்து நீர்ப்பறவைகள் அதிகமாக வந்து இருக்குது அந்த இடத்துல. இனப்பெருக்கங்கள் மற்றும் உணவு தேடும் இடமாக வந்து அது விளங்குது. 400க்கும் மேற்பட்ட தாவரங்களும் விலங்குகளும் அங்கே வளர்ந்துட்டுருக்கு. என்டாஞ்சர்ட் ஸ்பீசஸ் சொல்லப்படுற கூளைக்கடா, அருவாள் மூக்கன் மற்றும் பாம்பு தாரா போன்ற அழிவு நிலை பறவைகள் சொல்கிறாங்க. அது வந்து அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராம்சார் தலங்களை வந்து பாதுகாத்து அதை மேம்படுத்துறதுக்காக மாநில அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் முதற்கட்டமாக 13 ராம்சார் தலங்களை வந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்ட அறிக்கையில் வந்து தயாரிக்கப்பட்டது. இதில் வந்து நீர் மேலாண்மை, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் சமூகங்கள் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த அறிக்கை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 2 பிளேஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த சங்கரன்கோட்டை பறவை சரணாலயமும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், இந்த 2ம் தான் முக்கியமான விஷயம் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவர் மணிமண்டபத்தில் முதல்வர் ஆய்வு, வாழ்க்கை வரலாற்று புகைப்படங்களை அமைக்க உத்தரவு. ஸோ வந்து இந்த பெரும்பிடுகு முத்திரையார் அப்படின்னு ஒருத்தருக்காக செய்யப்பட்ட அந்த மணிமண்டபம் தான். அங்கே நிறையா வந்து இன்னும் நம்ம மேம்படுத்தணுன்றதுக்காக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த முத்திரையார் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சை, அப்புறம் புதுக்கோட்டை, இந்த 3 பிளேஸ்லையும் வந்து ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னர் தான். அவரோட டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போருந்து எப்போ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி 600லேருந்து 900 வரை அவரோட டைம் பீரியடாக இருக்குது. அப்போ தான் அவர் வந்து குறுநில மன்னராக இருந்திருக்காரு அந்த இடத்துலலாம். அப்புறம் வந்து குறுநில மன்னராக இருந்துட்டு அவரோட அரசை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. நிறைய பக்கம் அதிகமாக வந்து ஒரு பிளேஸை வந்து அவர் பிடிச்சி ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து இதுதான் அவரோட விஷயங்கள்லாம். இவரை பற்றி எந்த நூலில் வந்து போட்டிருக்குன்னா நாலடியார், அதுலேயும் முத்தொள்ளாயிரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூல்லையும் வந்து இவரை பற்றின ஒரு சிறப்பு பாடல்கள்லாம் இருக்காங்க. புகழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் இருக்குது இவரை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மன்னரோட கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தாமலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்குது. இதான் வந்து 3ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.